வணக்கம் நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நேற்று நம்ம நேயர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. என்னென்னா, அவங்க ஒரு தியான வகுப்புக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி பேர் சொன்னால் தெரியக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு நிறுவனம்னு சொல்லக்கூடாது, ஒரு ஆர்கனைசேஷன் தான். பரவாயில்ல, அப்படி வச்சுக்குவோமே, ஆர்கனைசேஷன் வச்சுக்குவோம், சரிங்களா? ஒரு பெரியவங்க, அவங்க பேர் சொன்னாலே இன்றைக்கி நமக்கு தெரியும். அவங்களுடைய ஒரு வகுப்புக்கு அவங்க போயிருக்காங்க. போகும்பொழுது அவங்க ஒரு உபதேசமெல்லாம் அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. இந்த உபதேசம் கொடுக்குற நேரத்தில் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த அன்னதானமெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, கோயிலில் வந்து கொடுத்தாலும் சரி, இல்லை தனிப்பட்டு விருப்பப்பட்டு கொடுத்தாலும் சரி, இந்த அன்னதானத்தை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டால், அவர்களுடைய பாவம் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் வந்து சொல்லியிருக்கார். இப்போ நான் அன்னதானம் கொடுக்குறேன்னா, என் தேவைக்காக சாமி என்னுடைய நல்ல இதை கொடு சாமி, நான் 4 பேர்த்துக்கு சோறு ஓடுறேன், அந்த புண்ணியமாக எனக்கு வந்து நான் நல்ல வாழ்க்கையை கொடு அப்படின்னு வேண்டி செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு இல்லையா? இப்போது என்கிட்ட இருக்கக்கூடிய பாவம் கழியும் பொழுது தான் புண்ணியங்கிறது சேரும். அப்போ நான் இந்த அன்னதானம் கொடுக்குறேன் அப்படிங்கும் பொழுது என்னுடைய பாவம் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஒரு வாக்கியம், அவர் அந்த இடத்துல சொன்னது, சரிங்களா? இது வந்து அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை நான் எங்கேயுமே கேட்டதே கிடையாது, விட்டுருங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, ஆமாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, பட் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். அங்கே உட்காந்து வகுப்பில் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா, அதனால் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் கேட்டுட்டு போட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. பட் எனிவே, ஒன்று நல்லா புரிஞ்சுக்குவோம், யாருக்கிட்ட போய் நம்மளுடைய பாவம் கழியணும் அப்படின்னு கேட்குறோம். எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய பாவம் கழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு செயல் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் யாருக்கிட்ட போய் அந்த பாவம் கழியணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்க போகிறேன்? உங்கள்கிட்ட வந்து கேட்பேனா? உங்களால் என்னுடைய பாவத்தை கழிக்க முடியுமா? இல்லை நீங்கள் தான் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னால் தான் உங்கள் பாவத்தை கழிக்க முடியுமா? முடியாது. இது ஒன்றும் பெரிய ராஜதந்திரம் இல்லை, முடியாது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு இன்னும் நம்மளுடைய நிலையை வளர்த்தி கொள்ளலைங்கிறது தான் உண்மை. இது ஒரு ஞானியே ஆனாலுமே நான் செஞ்சேன்னு அவர் சொல்ல மாட்டார். அப்போது ஒரு ஞானியே அதை நான் செஞ்சேன்னு சொல்லலைங்கும் பொழுது, அப்போ ஞானியே வேற ஒருத்தர் தான் கை காட்ட போகிறார். அப்போ நாமும் அவங்கக்கிட்ட தான் போய் நிற்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியும். யார்கிட்ட போவோம்? சாமிகிட்ட தான் போவோம். இப்போது சாமி வந்து, ஓஹோ இப்படி உன் பாவத்தை கழிக்கிறதுக்கு ஒரு காரியம் செய்கிறியா, சரி சோறு தானே போடுற, போடு சோறு போடு, போட்டவனுக்கு எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற பாவத்தை ஒரு பங்கு எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லி உன் பாவமெல்லாம் கழிஞ்சதற்கு பிறகு அவனுக்கு பிரித்து கொடுத்துட்டா, எப்படி சோத்தை ஒவ்வொருத்தருக்கும் போட்டியோ அவனுக்கு அந்த பாவத்தை பிரித்து கொடுத்துட்டா, உன் பாவம் பூரா காலியை போச்சு, அந்த பொட்டி எம்டியாக வச்சுக்கிற நீ, இப்போ நான் பூரா புண்ணியத்தை போட்டு நிரப்ப போகிறேன்னு சாமி சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது சாமியாக நம்ம ஏற்றுப்போமா? அது சாமி தானா உண்மையாலுமே? இல்லையா? இது ஒரு அடிப்படை அறிவு இல்லையா? இறை அப்படின்னாலே அன்புன்னு அர்த்தம். இறை அப்படின்னு சொன்னாலே அன்புன்னு அர்த்தம். அந்த இறை உருவற்றது, தன்மையற்றது, அது அனைத்திற்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கும் பொழுது எனக்கு இன்னும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவில்லை, அதனால எனக்கு உருவத்தோடு சொல்லுங்கும் பொழுது இறைவன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்பால் விகுதி கிடையாது. இந்த அண்ணுங்கிறது வந்து ஒரு பொதுப்பெயர். இது ஆணோ பெண்ணோ கிடையாது, இது ஒரு பொதுப்பெயர், சரிங்களா? அப்போ இறைவன் அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் சுட்டி என விளங்குவதற்காக சொல்லக்கூடியது. அப்போது அந்த இறைவன் எப்படி அன்பானவன் கிடையாது, அன்பு போல உண்டானவன். அன்பு தான், அவன் தான் அன்பே, வேற எதுவும் கிடையாது. அன்புக்கு மாறா ஒன்றும் கிடையாது, அன்பு மட்டும்தான். இப்படி அன்போடு இருக்கக்கூடியவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வானா? இப்படி ஒரு உபதேசம் கொடுத்தா கேட்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன ஆவது? இப்படியெல்லாம் இன்றைக்கி நிறைய கொடுத்துட்டு, நல்ல வேலை அவங்க இப்படியெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இப்படி சொல்கிறதுனால தான் எனக்கு தெரியுது இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிறைய இந்த வாத்தியர் கிளாஸ் எல்லாம் போய் அட்டன் பண்ணி என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. பார்ப்போம், சரிங்களா? இப்படி ஒரு நிகழ்வு. அப்போது இந்த மாதிரியெல்லாம் ஒரு மாறுபாடான ஒரு கருத்தை ஆன்மீகத்திற்குள்ளே புகுத்துவது தவறு. அவங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு நம்ம போய் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நம்ம தெளிவாக இருக்கணும். அப்போ இப்படி ஒன்று சொல்கிறாங்களே, இது சரியா? இது வந்து ஒவ்வுமா? யாருக்கிட்ட நம்ம போய் நிற்கிறோம்? இறைவன் இப்படி ஒரு காரியத்தை செய்வாரா இல்லையா? இந்த ஒரு எண்ணம் இருந்தாலே அவங்ககிட்ட போய் வாதுக்கு நிற்க வேண்டாம், நாம் தெளிவாக இருப்போம், அவ்வளோதான். இப்போது ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு வாயும் இன்னொரு குழந்தைக்கு 2 வாயுமா ஊட்ட போகிறா? இல்லை. அதை காட்டிலும் இறைவன் முதிர்ந்த ஒரு நிலையை கொண்டவன். அப்போ இறைவனுடைய கருணை எந்த அளவுக்கு இருக்கணும்? அப்போது இந்த மாதிரி ஒரு செயல் செய்தால் அந்த பாவம் கடக்கும்னு சொன்னால் அது என்ன ஆகிறது? இப்போது
அப்போ பாவம் கடக்காது. அப்போ முன்னாடி ஒரு Q&Aல யாராவது Q&A கேட்டிருந்தீங்கன்னு இந்த ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நானே சொல்லிடுறேன். Q&Aல சொன்னீங்களே, பாவம் வந்து ஒரு இடத்துல சொன்னீங்க பாவம் கடக்கும்னு, இன்னொரு இடத்துல சொன்னீங்க பாவம் கடக்காதுன்னு. இப்போ இது 2மே உண்மை அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன். எப்பொழுது பாவம் கடக்காது அப்படின்னு கேட்டால், எனக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான உறவுகளையும் நான் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. என்னால் இல்லை, அவர்கள்னால எனக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்டயே சுற்றிட்டு இருக்கேன் பாருங்கள். என் தேவைக்காகவே அவங்ககிட்டயே சுற்றிட்டு அவங்க செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அமைஞ்சு போட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னா, அவர்கள் செய்யக்கூடிய செயல் அந்த கர்ம பலன் அது நன்மையோ தீமையோ அது நம்மையும் சாரும். நல்லா புரிஞ்சுங்க. இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஒருத்தங்க ஏன் இதை பேச வந்தேன்னா, ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, மூதாதையர் செய்த பாவம் பேரப்பிள்ளைகள்லாம் அது கீழே வர்றவங்க மகன் பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் தாக்குது, இது எந்த வகையில் நியாயம்னு. இப்போ அதுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, அவங்க கொடுக்குற சொத்துவத்தை வாங்குறோம் இல்லையா, அப்போ அது மட்டும் நல்லது மட்டும் வாங்கிக்க முடியும், அவங்க செஞ்ச பாவத்தை நம்ம ஏற்றுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போது நாம் ஒரு பிணைப்போடு இருக்கும் பொழுது அந்த பிணைப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் அது நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு கேட்டால் ஆகும். வேறு வழி இல்லை, அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அதே நிலையில் எனக்கும் அவர்களுக்கும் எந்த இதில் நீ என்னமோ ஒன்று கொடுக்குறியா நான் வாங்கிக்கிறேன், இது யார் கொடுத்தா? இறை கொடுத்தது, திருவருள் கொடுத்தது. இது பிரசாதம், இது திருவருள் கொடுத்தது. அவ்வளோதான். அப்போ எங்கிட்ட வர்றது எப்படிப்பட்டதாக இருக்கும் சொல்லுங்களேன். இது வர்றது எங்கிட்ட எப்படிப்பட்டதாக இருக்கும்? முழுமையான புனிதமானது தானே எங்கிட்ட வரும். அதில் பாவங்கிற ஒன்று வருங்கிற ஒரு சிந்தனை கூட நமக்கு வரக்கூடாது இல்லையா? வரக்கூடாது. இது யார் கொடுத்தா? திருவருள் கொடுத்தது, இறை கொடுத்தது, என் ஐயன் கொடுத்தது இல்லையா? அப்படி தானே நம்ம அதை வாங்கணும். அப்போ அது வாங்கும் பொழுது ஒரு வாயும் சாப்பிடும்போது திருவருள் 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 எப்படிங்க உங்களை பாதிக்கும்? அது பிரசாதம். அதனால தானேங்க அதுக்கு பேர் பிரசாதம். யார் கொடுத்தா? எங்கே போய் வாங்கிட்டு வந்த? கோயிலில் வாங்கிட்டு வந்தேன். யார் கொடுத்தா? சாமி கொடுத்தது. எப்படிங்க? அதனால தாங்க அதுக்கு பேர் பிரசாதம். அது சோறு பிரசாதம் ஆயிடுச்சுங்க. ஏங்க அதுக்கு பேர் பிரசாதம்? சாமி கொடுத்ததுங்க. அது எப்படிங்க பாவம் அப்படிங்கிறது நமக்கு வரும்? நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலுமே திருவருள்ன்றீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல உங்கள் கர்ம பலனே அந்த இடத்துல இல்லையேங்க. இது ரொம்ப அடிப்படையான புரிதல் இல்லைங்களா? சோறு பிரசாதம் ஆயிடுதுங்க, வெறும் தண்ணி தீர்த்தம் ஆயிடுதுங்க. எப்படிங்க நடக்குது? திருவருள் அது சாமி கொடுத்தது, அதை நான் முதல்ல ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டேன்னா அது மாறிட போகுது. இப்போ இந்த அன்னதானம் கொடுப்பவரே ஆகட்டுமே, அதுலேயும் 2 வகை பிரிக்கலாம். அன்னதானம் கொடுப்பவர் சாமிகிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறார். என்ன வேண்டுதல்? சாமி, நான் துன்பப்பட்டுட்டேன், நான் நிறைய தவறுகள் செய்திருக்கேன்னா என்னை மன்னிச்சிரு, என்னால் இயன்றது பிறருக்கு நான் ஒரு உதவி செய்கிறேன், நீ ஏன் என்னை நல்லபடியாக காப்பாற்று, சரியா? நீ தான் இதை கொடுக்குறேன்னு சொல்லி நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், என்னால் இயன்றதை செய்கிறேன், என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி இறைவன் கொடுத்ததாக மனதார கொடுக்கணும். இப்போ இந்த பிரசாதத்தை வாங்கும்பொழுது அவங்க நல்லாருன்னு சொல்லும் பொழுது அந்த நல்லாருங்கிற வார்த்தை சாமி நமக்கு கொடுத்தது, சாமி நமக்கு கொடுத்தது, சாமி நமக்கு கொடுத்துன்னு வாங்கினேன்னு வச்சுங்களேன், தானாகவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாவம் கழிந்து விடும். இப்படி தான் இறை நம்மளை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பாவம் டிரான்ஸ்மிட் எல்லாம் ஆகாது. இது என்ன தொற்று நோயாக டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு பாவம் புண்ணியமும் அப்படியெல்லாம் ஆகாது. அப்படி இல்லாமல் ஆமாங்க நேற்று போய் அன்னதானம் போட்டு வந்தேங்க, சூப்பராக பண்ணுங்க, எல்லாம் 100 பேர் நல்லா சாப்பிட்டு போனாங்க, ஜேஜேன்னு ஆகிப்போச்சுங்க, இனி போஸ்டர் அடிக்கிறது ஒன்று தான் பாக்கியாக இருக்கும், அந்த அளவுக்கு பேசுவாங்க. இவர்கள் செய்தது புண்ணிய பலனில் சேரவும் சேராது, அதனால் வரக்கூடிய பயன் இவர்களையும் வந்து சேராது. ஏன்? இவன் தான் தப்பட்டம் கூட்டிகிட்டே இருக்கானே, நான் செஞ்சேன், நான் செஞ்சேன், நான் செஞ்சேன், அது சாமி செஞ்சதாக சொல்லவே இல்லையே. அப்போ நான் என்ற அகம்பாவம் முன்னாடி நிற்கும் பொழுது, ஒரு கை கொடுத்தது மறுகைக்கு தெரியும் பொழுது, இதனால் என்ன பயனாக போகுது? 4 பேர் அங்கேயே ஓ சூப்பருங்க, வாழ்த்துக்கள்ங்க, ஆகாங்க ஓஹோங்கன்னு போயிடுவா. அவ்வளோதான், நீ செஞ்ச புண்ணிய பலன் அந்த ஆஹா ஓஹோன்னு 4 பேர் வாயில் சொல்கிறதோட முடிஞ்சு போச்சு, போயிடும் அது வாட்டுக்கு. அந்த இடத்துல சாமி இல்லவே இல்லை. உன்னுடைய மனது ஓப்பனாக நீ நான் மட்டும்தான் அந்த இடத்துல உனக்கு இருக்குது. இந்த இடத்துல செய்த பலனும் நம்மை வந்து சேராமல் போகும். உங்களுக்கு புரியுதா? எங்கெங்கெல்லாம் நம்ம சிக்கிடுறோம், எங்கே வந்து முழுமையான பலனை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் ரொம்ப அடிப்படையாக நம்மளுடைய ஞானியர்கள் பெரியவர்கள் எல்லாமே பார்க்கும்பொழுது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது, எல்லாம் சகலமும் அறிந்தவர்கள் தான். ஆனால் சகலமும் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய சொல் என்னவா இருக்கும்? இறையருளால் இறையருளால் இறையருள், இதையே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். திருவருள் காட்டியது, திருவருள் காட்டியது, திருவருள் குருவாய் வந்தது, குருவருள். அப்படி இதை தவிர அவங்க வாயிலிருந்து வேறு ஏதாவது வருதான்னு பாருங்கள். இதை சொல்கிறவங்க யார்? எல்லாம் தெரிஞ்சவங்க. எல்லாம் தெரிஞ்சவங்களே இதை 2 தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் அப்போது இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்கும்.
யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது, எதையும் சொல்லி ஏமாற்றவும் முடியாது, எதையும் சொல்லி நம்மளை பயமுறுத்தவும் முடியாது. எளிமையாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து அழகாக அப்படி வாழ்ந்துட்டு போக முடியும் நம்மளால். அப்போ இதுதான் திருவருள் முழுக்க முழுக்க உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை. இப்போ நீங்கள் ஒரு அன்னதானம் செய்கிறீங்க இல்லையா, செய்யும்பொழுது உங்களுடைய மனோநிலை என்னவாக இருக்கும்? நான் கொடுத்தேன் அப்படின்னா இருக்கும்? இருக்காது, இருக்கக்கூடாது. என்னவாக இருக்கணும்? அந்த அந்த அள்ளுவதும் திருவருள், கொடுப்பதும் திருவருள், அங்கே அந்த முகம் மலர்வதை கண்டு கழிப்பதும் திருவருள். இதை தவிர வேறு என்ன இருக்கும் உங்களுடைய மனசில்? அப்போ உங்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய இந்த இடம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதை அனுபவிச்சு பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த இடம் இந்த பகுதி எப்படி இருக்குங்கிறத அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். புரியுதா? அந்த மகிழ்ச்சிக்கு உண்டான வெளிப்பாடு அப்படி பேன்னு இருப்போம். கண்ணில் தண்ணி வர்றது தான் ஒன்றே இருக்கும், வேறு ஒன்றுமே நம்மளால் சொல்ல முடியாது. அதுதான் உண்மையாலுமே இறைவனுடைய அன்பை உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை. உணர்ந்து பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது புரியும். நான் செஞ்சேங்கும் பொழுது அங்கே ஒன்றும் வராது. அதனால இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு உபதேசத்தை, அப்படி ஒரு சூழல் இருக்கீங்க, பரவாயில்ல, யாரு கூடயும் போய் வாதம் செய்யணும், தர்க்கம் செய்யணும், அது நமக்கு வேலை இல்லை, அது பண்ண வேண்டாம். அவர்களை தவறுன்னு சுட்டி காட்டுறதுக்கு நம்மளுக்கு வேண்டாம். அவர் நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருப்பார், அந்த ஒன்று தான் அது பரவாயில்ல, சரி பரவாயில்ல, ஏதோ இறைவனுடைய அருளால் இது நமக்கு தவறுங்கிறது புரிவதற்கு அறிவு இருக்கே, அதுக்கே நம்ம சாமிக்கு நன்றி சொல்லணும். வெளியே வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனசு இது இல்லைன்னா அவர்கிட்ட, சாமி இந்த மாதிரி சொன்னீங்க, இது இப்படி இல்லை அப்படின்னு பேசி பாருங்கள். அவர் பேச்சு பேசிகிட்டே இருந்தானே, சரிங்க சாமி அப்படின்ட்டு வந்துடுங்க. அப்படி சொல்கிறது கூட விருப்பம் இல்லையா, சாமி கொஞ்சம் இப்படி ஆகுது, கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அது திருவருள் பார்த்துக்கும், நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்பட போகிறீங்க, வந்துடுங்க, சரிங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் தெளிவாக பயணம் பண்ணிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் இல்லை, ரைட்? ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி உண்டான வீடியோ. இறை வழிபாடு, ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஏன்னா அது நம்மை மட்டுமே சார்ந்தது, வேறு யாரையுமே சாராது. நம் மனம்னு சொல்லக்கூடிய இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதை சார்ந்தது மட்டுமே. இங்கே நடக்கக்கூடிய மாறுதல் இறைவனோடு நம்மை சேர்க்குமா விளக்குமா அப்படிங்கிறது முடிவெடுக்கக்கூடியது இங்கே மட்டும்தான். வெளிப்புறமாக செய்யக்கூடிய செயல்னால எந்த விதமான பயனும் கிடையாது. உள்ளுற நடக்கக்கூடிய மாறுதல் தான் உண்மையாலுமே நடக்கக்கூடிய மாறுதல் அப்படிங்கிறது. அதுதான் இறைவனோடு நம்ம பயணிக்கிறோமா, இறைவனை விட்டு வேலையை பயணிக்கிறோமாங்கிறது, சரிங்களா? ஸோ இது சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.